அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பதான் ரமதான்ல முதல் நாள்ல எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ரமதான் முடிஞ்சிருச்சு, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய நம்ம பாக்குறோம். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இப்பதானே ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள கடைசி பத்தா, அதுக்குள்ள கடைசி அஞ்சா, அதுக்குள்ள ஈது வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சோ கடைசி 10கள்ல கூட பாதியை கடந்து வந்துடும். கடைசி 5 இரவுகள் தான் நமக்கு இன்னும் இருக்கு. 5 இரவுகளா, 6 இரவுகளா, இல்ல 4 இரவுகளா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவு நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இப்ப நம்ம யோசிக்கலாம், எல்லா ரமதானும் இப்படித்தான், உடனே உடனே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு இப்ப வயசு ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கா? இல்ல 45 வயசா கூட இருக்கட்டும். 45 வயசு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 45 வருஷம் நம்ம ஒவ்வொரு நாளும் 45 வருஷம் கடந்து வந்த மாதிரி இருக்கா? இல்ல இப்பதான் நம்ம பிறந்தோம், இப்பதான் ஸ்கூலுக்கு போனோம், இப்பதான் காலேஜுக்கு போனோம், இப்பதான் வேலைக்கு போனோம், 45 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் புள்ள பிறந்துச்சு, இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, இப்பதான் மாதிரி ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள ஸ்கூல் முடிச்சு அப்படின்னு கேக்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதானே? இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மறுமையில அந்த சொர்க்கவாதிகள் கிட்ட கேட்கப்படுமா, என்ன கேட்கப்படும்? உலகத்துல நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்க பதில் அளிப்பாங்களா, ஒரு நாள், இல்ல ஒரு நாளில் ஒரு பகுதி வாழ்ந்திருப்போமா அப்படின்னு அல்லாஹ் கிட்டே அவங்க பதில் அளிப்பாங்க. அப்போ நம்மளுடைய மொத்த வாழ்க்கை 60-70 வருஷ காலங்களுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு நாள் மாதிரி தெரியுமா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ரமதான்ல நம்ம நினைச்சிருப்போம், எப்படி நோன்பு வைக்க போறோம், நமக்கு உடம்பு அப்படி இருக்கே, நமக்கு உடம்பு எப்படி இருக்கே, வெயில் இப்படி இருக்கே அப்படின்லாம் எவ்வளோ திங்க் பண்ணிருப்போம். ஆனா ரமதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இது எப்படி செய்ய போறேன்னா, அதை எப்படி செய்ய போறேன்னா, ஃபியூச்சரை பத்தின கவலை 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 கவலை. அதே நேரத்துல நமக்கு பாஸ்ட், இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா டக்குன்னு மரணம் நம்ம கண் முன்னாடி வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? மரணம் உங்களுடைய செருப்பு வாரை விட மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. செருப்பு வார் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி ஒட்டிட்டு இருக்கு, செருப்பு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து எப்படி நமக்கு ஒட்டிட்டு இருக்கு, அது நம்ம கழட்டி தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அது மாதிரி நம்மளுடைய மரணம் நம்ம கூட ஒட்டிட்டே இருக்கு. நம்ம உடம்பை விட்டு உயிர் போறது எந்த நேரத்துல வேணா நடக்கலாம், எவ்வளவு செகண்ட்ல வேணா நடக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ரமதான் வந்து வெறும் ஃபாஸ்டிங் இருந்து நன்மையை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பாடம். எப்படி நம்ம ரமதான்ல அல்லாவுக்காக தண்ணி குடிக்காம, அல்லாவுக்காக சாப்பிடாம, அல்லாவுக்காக போய் பேசாம, அல்லாவுக்காக டிவி பார்க்காம, போன் பார்க்காம நம்மளால இருக்க முடிஞ்சதோ, அப்போ ரமதானுக்கு அப்புறமும் நம்மளால இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுது. அதை விட ரமதான் எப்படி ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி திறவுல ஓடிச்சோ, அதே மாதிரிதான்ப்பா உன் வாழ்க்கையும் ஓடிரும் அப்படின்றதையும் அந்த ரமதான் நமக்கு கத்துத்தருது. அந்த ஒரு பெரிய விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இனிமேல் ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம பயப்பட மாட்டோம். எப்படி ஃபீல் ஆகும்? வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும்பா, இதுல இந்த உலகத்துல நான் பெருசா சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன், சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன், சண்டை போட்டு என்ன பண்ண போறேன், பொறாமப்பட்டு என்ன பண்ண போறேன், வாழ்க்கையே இவ்வளவுதான், அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த உலகத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான் அல்லாஹ்? இந்த துன்யாவுடைய வாழ்க்கை ரொம்ப 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 அற்பமானது அப்படின்னு சொல்றான். சோ அந்த அற்பமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா இந்த ரமதானை கடந்து வரும்போது தெரியும். சோ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம முஸ்லிம்கள் இந்த ரமதானை கடந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு லெசனை கத்துக்காம போகவே கூடாது. என்ன லெசன்? ரமதான் எப்படி நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போச்சோ, அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். அந்த வாழ்க்கையில நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சம்பாதிச்சோம்? ஒரு வீடு கட்டிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என் புள்ளைய படிக்க வச்சுட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நகை சேர்த்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம உலகத்துல நம்ம சம்பாதிச்சதா? இல்ல, நான் நிஜமாலே எனக்கான நன்மைகளை சம்பாதிச்சுக்கிட்டேனா? ஏன்னா உண்மையான வாழ்க்கை ஆஹிரா. சோ மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்றான், வத்ததரூனல் ஆஹிரா, மனிதன் ஆஹிராவை அப்படியே அசால்ட்டா விட்டுறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ அதுதான் உண்மையான சம்பளம். அங்க நம்ம சேர்த்து வைக்கிறதா உண்மையான சேமிப்பு. இந்த உலகத்துல வீடு கட்டுறோம், 30 வருஷம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம், 20 வருஷம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம், அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது கஷ்டப்பட்டு வீடு கட்டிருப்போம். இல்ல அப்படின்னா அந்த வீட்டை நம்ம ஈஸியா தூக்கி கொடுத்துருவோமா? கஷ்டமே படல, அது என் தாத்தா வழியா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு ஈஸியா தூக்கி கொடுத்துருவோமா? அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கும் தானே. அப்படிப்பட்ட வீடை மரணிச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளே குழி தோண்டி நம்மளை புதைக்கிறாங்களா? இந்த வீட்டுல இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, இல்ல இந்த வீடு அவங்களுக்கு தாத்தா வழியா வந்தது, அவங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாரு அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள நம்மளை தோண்டி புதைச்சு வைக்கிறாங்களா? இல்ல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த உலகத்துல எதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ, நம்மளோட பிள்ளைங்க
என்னுடைய தாயை விட்டு என்னால இருக்கவே முடியாது, என்னோட தந்தையை விட்டு இருக்கவே முடியாது, கபூர்ல வந்து படுத்துக்கிறாங்களா? கிடையாது. சோ எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே சேமிப்பு கிடையாது. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் சேமிப்பு அப்படின்னு. இதெல்லாம் அடைஞ்சிட்டப்பா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அதை நான் எந்த அளவு நன்மையை சம்பாதிச்சுக்கிட்டனோ அதை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லலாம். என்ன நன்மை சம்பாதிச்சேன்? இந்த நோன்பு ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானுடைய நோன்பு ஃபுல்லா என்னால முடிஞ்ச அளவு இஹ்லாஸோட நோன்பு நோட்டுறேன். எத்தனை நோன்பு நோட்டுறேன்னு அல்லாஹ்க்கு தேவையில்லை. 30 நோன்பு நோட்டுறப்ப அல்ஹம்துலில்லாஹ், அதுல பெருமை அடிக்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. 30 நோன்பு வச்சாலும் சரி, 300 நோன்பு வச்சாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அதுல தேவையே இல்லை. அப்போ நான் எதனை கொண்டு நிறைவு பெறலாம்? என்னுடைய மனசுக்கு உண்மையா இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக நான் நிறைய முயற்சி போட்டு இந்த நோன்பை சரியான முறையில நிறைவேற்றின இந்த ஒரு திருப்தி நமக்கு வருது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம திருப்தி கொள்ளலாம். நான் கொடுத்த தர்மங்கள் யாருக்காகவும் இல்லை, யாருக்கும் தெரியாது, மறைமுகமா இருக்கு, மத்தவங்களுக்கு தெரியாம நான் கொடுக்குறேன், அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்காக மட்டுமே கொடுத்தேன், அதுல நீ கண்டிப்பா நன்மைதான் தருவேன்னு திருப்தி கொள்ளலாம். இந்த நேரத்துல நம்ம இஸ்லாத்தை பத்தி சொல்லியிருக்கோமா மத்தவங்களுக்கு, அதன் மூலமா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்துல நான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன், அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். ஒரு பெரிய வீடு கட்டி 30 வருஷம் உழைச்சு வீடு கட்டினதுக்கும் நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஏன்னா அது இந்த உலகத்திலே போயிடும். அப்போ மறுமையில சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய விஷயங்கள். சோ அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்ன மறுமையில சேர்த்திருக்கோம். இப்ப இந்த ரமதான்லயும் எத்தனை ரமதான் நோன்பு வச்சோன்னு கவுண்ட் பண்ணாதீங்க. எத்தனை ரமதான் இஹ்லாஸோட செஞ்சு, யாரை பத்தி குறை பேசாம, புறம் பேசாம, பொய் பேசாம, அல்லாஹ்வுக்கு எந்த மாறும் செய்யாம, அல்லாஹ்வை மட்டும் நினைவு கொண்டு பொய்யான விஷயங்களை பார்க்காம கேட்காம, புரணி பேசாம, அவதூறு பேசாம இருந்தோமா, யாருடைய உள்ளத்தையும் கஷ்டப்படுத்தாம இருந்தோமா, அப்போ அந்த ரமதான் அல்லாஹ்வினால ஏற்றுக்கொள்ளப்படும், அது மறுக்கப்படாது. அந்த நம்பிக்கையோட நம்ம நின்று தொழுதோமா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்ப நம்ம திருப்தி கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான விஷயத்த கையாளுவான். என்ன தெரியுமா? சொர்க்கத்தை பத்தி பேசினாலும் சரி, நரகத்தை பத்தி பேசினாலும் சரி, அதை பாஸ்ட் டென்ஸ்ல தான் பேசுவான். அதாவது முடிந்த காலம், இறந்த காலத்துல பேசுவான். அது அஃப்லஹமன் ஜக்காக, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யார் உள்ளதை தூய்மை செய்யறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னான். வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல, அது பாஸ்ட் டென்ஸ். ஏன் பாஸ்ட் டென்ஸ்? அது உறுதியா நடந்தே தீரும், அது நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி வசனங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் அது வந்து முடிஞ்ச டென்ஸ். இவன் நரகத்துல தள்ளப்பட்டான், நரகத்துல வீசி எரியப்பட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவான். ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி அதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறான் அப்படின்னா ஸ்டில் வி ஹாவ் டைம் அப்படின்றதான். ஸோ ரமதான்ல நம்ம ஒற்றைப்படை இரவுகளை மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ரமதான்ல தொழுகையை மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல இத்தனை ரமதான கூட நம்ம வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஈடுபட்டு செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இன்னும் ஒரு 5 நோன்பு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஒரு 5 நோன்போ 6 நோன்போ இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னும் நமக்கு என்ன இருக்கு? அதற்கான நன்மைகள் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னும் லைலத்துல் கத்ரை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? லைலத்துல் கத்ரே நமக்கு முடிஞ்சிருந்தா கூட நம்ம நம்பிக்கையோட இனிமேல் லைலத்துல் கத்ர் இருக்கலாம்னு நம்ம தொழுதா அதுக்குடைய நன்மை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் தரமாட்டான் நான் சொல்றான். சோ லைலத்துல் கத்ரை அடைஞ்ச நன்மை இல்லைன்னா கூட இவன் இந்த நம்பிக்கையோட தொழுதான், அதனால இவனுக்கு நன்மை கொடுங்க அப்படின்னா அதை விட நமக்கு மீன்ஸ் அந்த லைலத்துல் கத்ரை விட அதுல ஈடு செய்ய முடியாத அளவு ஒரு நன்மை அல்லாஹ் கொடுக்கலாம். ஆமா தானே? கொடுக்காம இருப்பான் அல்லாஹ்? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன தேவை? எந்த அளவு நம்பிக்கை கொள்றான் மனிதன் அப்படின்றதுதான் தேவை. ஸோ அப்போ ஸ்டில் வி ஹாவ் டைம், நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. அந்த நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த உலக விஷயங்கள்ல இந்த ரமதானை கடந்து முடிஞ்சாலும் இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு மறுமையை விட்டுறாம, ரமதான் எப்படி நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போச்சோ உலக வாழ்க்கையும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். அதனால எனக்கு புள்ள இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், இல்லை என் புள்ள இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம், அதை விட்டுருங்க. எனக்கு வீடு இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்க வேண்டாம், இல்ல வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படவும் வேண்டாம். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்றேன், இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காரியங்களும் சரி, அது எல்லாமே நம்மளை விட்டு நிரந்தரமா போகக்கூடியது. நம்ம மறுமைக்கு சேர்த்து வச்ச விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கூட தொடர்ந்து இருக்கிறது. அது மட்டும்தான் நம்ம சேர்த்து வச்ச விஷயம், நம்மளுடைய சேமிப்பு. இப்போ பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்றீங்க,
அந்த உண்மையான சேமிப்பு எதுனா பேங்க்ல போடுற காசு கிடையாது, மறுமைக்கு செலுத்துற நன்மை. அனுப்பி வைக்கிறோம் நம்ம, போ போ என்னோட சொர்க்கத்தை சரி பண்ணு, என்னோட மறுமை நாளை சரி பண்ணுன்னு அனுப்பி வைக்கிற நன்மை. அந்த நன்மையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நாளை கூட மிஸ் பண்ணிடாம, ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ணிடாம, ஒரு மணி நேரத்தை கூட பொய்யான விஷயங்களை ஈடுபடாம, பொய் அப்படின்னு நான் சொல்றேன்னா பொய் சொல்லிட்டே இருக்கிறது கிடையாது. ஒரு போன்ல ஒரு விஷயத்த பாக்குறோமா, அது ஒரு பொய்யான சினிமா காட்சியா, அதுவும் பொய் தான். இப்போ மத்தவங்கள பத்தி பேசுறோமா, அதுவும் புறணிதான். அவங்களையே குறை சொல்லிட்டே இருக்குமா, அதுவும் குறை சொல்றதுதான். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிர்த்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயங்கள்ல மட்டும் ஈடுபட்டு, அதனுடைய மகன் பேசினா நல்லது பேசட்டும், இல்லைன்னா வாய மூடி இருக்கட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை இந்த ஒரு 5 நாளாவது ஃபாலோ பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம அல்லாஹ் நம்மளோட உள்ளத்தை தான் பாக்குறான், நேரத்தையோ கணக்கையோ எண்ணிக்கையோ எல்லாம் பார்க்க மாட்டான். அதனால நம்மளோட உள்ளத்தை சரி பண்ணிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வரக்கூடிய நாட்களை யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்து நம்ம ரமதான்ல வரக்கூடிய, ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்லயும் அதை பின்தொடரக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.